உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் வேதியியலாளர் வில்லியம் எர்வின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1743ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் பிறக்கிறார் வில்லியம் எர்வின். இவருடைய அப்பாவான மைக்கேல் எர்வின் ஒரு மெர்ச்சண்டாக, அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால வில்லியம் எர்வினுடைய குழந்தை பருவமானது மிகவும் வண்ணமயமானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1746ஆம் ஆண்டு வில்லியம் எர்வினுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் எர்வின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வில்லியம் எர்வின் படித்து வந்தாங்க. பிறகு 1751ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதில் வில்லியம் எர்வின் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல் இன் கிளாஸ்கோ, அது பொதுவாக கிளாஸ்கோ ஹை ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும், அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அந்த கிளாஸ்கோ ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வில்லியம் எர்வின் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் எர்வின் லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் எர்வினுக்கு சயின்ஸ், அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி, வேதியியல் படிக்கிறது இவருக்கு விருப்பமான ஒரு விஷயமாகவும் இருந்து வந்தது. இதன் காரணமாக வேதியியல் பாடத்தை ரொம்ப சிறப்பாகவே வில்லியம் எர்வின் படித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அந்த வேதியியல் சார்ந்த பரிசோதனைகள், குறிப்பாக இவருடைய பள்ளி பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதியியல் சார்ந்த பரிசோதனைகளை வில்லியம் எர்வின் இவருடைய வீட்டிலே செஞ்சு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வில்லியம் எர்வினுக்கு கெமிஸ்ட்ரியில் ஆர்வம் இருந்தது. இதே மாதிரியே போக போக வில்லியம் எர்வினுக்கு மெடிசன்லையும் ஆர்வம் ஏற்படுது, மருத்துவத்திலையும் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதன் காரணமாகவே வில்லியம் எர்வின் இவருடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனை ரொம்ப வேகமாக படித்து 1756ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதிலேயே இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த கிளாஸ்கோ ஹை ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. ஏன்னா வில்லியம் எர்வின் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காமல் இவருக்கு பிடிச்சதை எடுத்து படித்தாங்க. இதனாலேயே இவருடைய 13 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வயசில் இவர் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் படிக்க ஆரம்பித்தனால இவருடைய ஹையர் எஜுகேஷனை 13 வயசில் இவர் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் எர்வினுடைய அப்பா இவருக்கு பிடிச்ச மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் சேர்த்து கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இவர் கெமிஸ்ட்ரி கோர்சஸ் 1756ஆம் ஆண்டு வில்லியம் எர்வின் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜோசப் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி, இந்த ஜோசப் பிளாக்கோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1728ஆம் ஆண்டு பிறந்தவர். வில்லியம் எர்வினை விட 15 வயசு ஜாஸ்தி. ஸோ அவருடைய அறிமுகம் வில்லியம் எர்வினுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்கூல், யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே வில்லியம் எர்வின் மாறிடுறாங்க. ஏன்னா இவர் மருத்துவமும் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறனால அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் ஜோசப் பிளாக் அப்படின்ற பேராசிரியர், ப்ரொஃபஸர் இவருக்கு கெமிஸ்ட்ரி, வேதியியலை கற்பித்து வந்தாங்க. மேலும் அந்த ஜோசப் பிளாக் அப்படின்ற பேராசிரியர் கூடவே இணைஞ்சு வில்லியம் எர்வின் வேதியியல் சார்ந்த ஆராய்ச்சிகளையும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1758 இந்த காலகட்டத்தில் இவருடைய 15 வயசில் தான் வில்லியம் எர்வின் அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, அந்த ஒரு மெடிக்கல் டிகிரியை அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1756ஆம் ஆண்டு இவருடைய 13 வயசில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அங்கே தான் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் பிளாக்கோடைய அறிமுகம் இவருக்கு கிடைச்சது. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியல் பேராசிரியராகவும், ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், மருத்துவ பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அவருடைய
அறிமுகம் கிடைச்ச உடனே அவர் கீழே இவர் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு அதே 1756ஆம் ஆண்டு அப்படியே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரிக்கு இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படித்து வந்தாங்க. ஆரம்பத்தில் கெமிஸ்ட்ரி கோர்சஸ் வந்து ஜோசப் பிளாக் கீழே படித்தாங்க. அதுக்கப்புறம் 1758 இவருடைய 15 வயசில் வில்லியம் எர்வின் வந்து மருத்துவமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமா இவர் வந்து பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவே வில்லியம் எர்வின் படித்து வந்தாங்க. குறிப்பாக ஜோசப் பிளாக்குக்கு கீழே இவர் வந்து கிளினிக்கல் மெடிசன் மருத்துவமும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல் இந்த 2 பாடங்களை இவர் வந்து படித்தாங்க. அப்போது இந்த சமயம்லாம் ஜோசப் பிளாக் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருந்தாங்க. மெக்னீசியம், கார்பன் டை ஆக்சைடு இதிலெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளையும் அவர் பண்ணாங்க. குறிப்பாக அவர் வந்து லேட்டன்ட் ஹீட் சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ ஹீட் அப்படின்றது ஒரு வெப்பம். இப்போ ஒரு பொருளினுடைய வெப்பம் நேரடியாக தெரியாமல் அதில் மறைஞ்சிருக்குது, அதில் கண்டிப்பாக வெப்பம் இருக்குது அப்படின்னா அது வந்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு அழைக்கப்படும். புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ஜோசப் பிளாக் வந்து நீராவி, அந்த நீராவியினுடைய லேட்டன்ட் ஹீட் குறித்து தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. நீராவியானது வெப்பமாக இருக்கிற மாதிரி உணர முடியாது, ஆனால் அதனுடைய தன்மை அதில் இருக்கக்கூடிய அந்த நீராவிக்குள்ளே மறைஞ்சு இருக்கக்கூடிய வெப்பம் அது குறித்து தான் ஜோசப் பிளாக் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் ஒரு அசிஸ்டண்டாக உதவியாளராக வில்லியம் எர்வினும் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதே சமயம் 1760களுக்கு பிறகும் வில்லியம் எர்வின் வந்து தொடர்ச்சியாக அவருடைய மருத்துவ கல்வியையும் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. பின்னர் 1763ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் வில்லியம் எர்வின் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில இருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா வில்லியம் எர்வின் வந்து இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிக்காகவும் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்காகவும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு இதே 1763ஆம் ஆண்டு வில்லியம் எர்வின் வந்து போகிறாங்க. ஏன்னா இப்போ வில்லியம் எர்வின் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை முடித்த உடனடியாக வில்லியம் எர்வின் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் எர்வின் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் எர்வின் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் வில்லியம் எர்வின் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் வில்லியம் எர்வின் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சில டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும், அதே மாதிரி மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அதான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அது லண்டனில் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இது மாதிரி. ஸோ இவர் வந்து லண்டனில் ஒரு சில மாதங்கள் வந்து தங்கி அங்கே வில்லியம் எர்வின் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிகளை பெறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல் சார்ந்த நாலேஜையும் இவர் வந்து மேம்படுத்திக்கிறாங்க. இவர் கிளாஸ்கோவில் படித்ததை விட லண்டனில் கூடுதலாக கெமிஸ்ட்ரியை படிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு பிறகு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து வில்லியம் எர்வின் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போகிறாங்க. ஸோ அங்கேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சி குறித்தும் அங்கே கெமிஸ்ட்ரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் குறித்தும் வில்லியம் எர்வின் வந்து இவருடைய ஸ்டடீஸையும் அதே மாதிரி ட்ரைனிங்கையும் மேற்கொண்டாங்க. இப்படியே வந்து அங்குமே வந்து சில ஆண்டுகள் இவர் வந்து தங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இறுதியாக 1766ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் வில்லியம் எர்வின் வந்து இவருடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு முழுமையாக ஒரு மருத்துவராகவும் வேதியியலாளராகவும் தகுதி பெற்றுட்டு அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு 1766ஆம் ஆண்டு வில்லியம் எர்வின் வந்து திரும்ப போயிடுறாங்க. கிளாஸ்கோ போன உடனடியாக இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அங்கே இவருக்கு வந்து லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா அந்த பதவி இவருக்கு வழங்கப்பட்டது. லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். அதாவது அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கிளினிக்கல் மெடிசன் இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இதில் ஒன்று தான் இந்த மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றதனுடைய
அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒரு தாவரத்தில் இருந்தோ அல்லது வேறு உயிரினத்தில் இருந்தோ எடுக்கப்படுதுன்னா அந்த சப்ஸ்டன்ஸோடைய மருத்துவ குணம் என்ன, அந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எப்படி வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தி அது எந்த நோயை குணப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற பற்றி படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, ஒரு லெக்சரராக தான் வில்லியம் மெர்வின் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இதே 1766 தான் அந்த ஜோசப் பிளாக் அப்படின்ற அந்த இவருடைய பேராசிரியர், இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே அவர் வந்து பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 1766 ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியா ஜான் ராபின்சன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி அவர் தான் வந்து பணிபுரிஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் வில்லியம் மெர்வின் வந்து ஒரு லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்காவாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அடுத்து போக போக வில்லியம் மெர்வின் வந்து ஒரு லெக்சரர் ஆன் மெடிசனாகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராகவும் வில்லியம் மெர்வின் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜான் ராபின்சன் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த பதவியிலிருந்து விலகுறாங்க. அவர் விலகின பிறகு அந்த ஒரு பதவியில் அதே 1770 ஆண்டு வில்லியம் மெர்வின் வந்து நியமிக்கப்பட்டு பதவி உயர்வை பெறாங்க. ஸோ ஒரு லெக்சரர் ஆன் மெடிசன் அண்ட் லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா அந்த பதவியில் இருந்த வில்லியம் மெர்வின் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை, அந்த ஒரு பதவி உயர்வை 1770 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் பெறாங்க. ஸோ அப்போ வில்லியம் மெர்வினுக்கு வெறும் 27 வயது தான் இருந்தது. 27 வயதிலேயே இவர் வேதியியல் பேராசிரியராக மாணவர்களுக்கு வேதியியலை கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்திலையும் வில்லியம் மெர்வின் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் குறித்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, தொழில்துறை வேதியியல், அதில் ஆர்வம் காட்டினாங்க. தொழில்துறை வளர்ச்சிக்கு வேதியியலின் பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வில்லியம் மெர்வின் வந்து ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸை வந்து நிறுவுறாங்க. ஸோ இவர் வந்து கண்ணாடிகளை தயாரித்து உற்பத்தி செய்யக்கூடிய, கண்ணாடிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை வில்லியம் மெர்வின் வந்து நிறுவுறாங்க. நிறுவி அங்கே வந்து இவருடைய வேதியியல் ரிசர்ச், அந்த கெமிக்கல் ரிசர்ச்சையும் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1775 ஆண்டு கிளாஸ்கோலேயே தான் இவர் வந்து அந்த கிளாஸ் ஒர்க்ஸையும் நிறுவியிருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1775 ஆண்டு வில்லியம் மெர்வின் வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்போ 32 வயது தான் வில்லியம் மெர்வினுக்கு இருந்தது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக 1775 ஆண்டு வில்லியம் மெர்வின் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவானது அந்த காலகட்டத்தில் ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக தான் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இதே 1775 காலகட்டத்தில் வில்லியம் மெர்வின் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 32 வயதில் கிரேஸ் ஹாமில்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா 1776 ஆண்டு வில்லியம் மெர்வினுக்கும் இவருடைய மனைவியான கிரேஸ் ஹாமில்டன் எர்வின் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கும் பெயர் வந்து வில்லியம் மெர்வின் தான். ஸோ வில்லியம் மெர்வின் வந்து அவருடைய பேரையே அவருடைய மகனுக்கும் வச்சாங்க. ஸோ வில்லியம் மெர்வினுக்கும் இவருடைய மனைவியான கிரேஸ் ஹாமில்டன் எர்வினுக்கும் வில்லியம் மெர்வின் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது வில்லியம் மெர்வினுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1777 ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து வில்லியம் மெர்வின் வந்து பதவிக்காலம் முடிவடைஞ்சு விலகுறாங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியா வில்லியம் மெர்வின் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு உண்டான ஒரு தியரி, ஒரு கோட்பாட்டை இவர் வந்து வகுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாட்டாக வந்து அமைஞ்சது. அதாவது வில்லியம் மெர்வின் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் சொன்னாங்க. எவ்ரி சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு. அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் இந்த அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்படின்றத வில்லியம் மெர்வின் வந்து தெரிவித்தாங்க. அதாவது
ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிடத்தக்க நிர்ணயிக்கப்பட்ட வெப்பத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்றத வில்லியம் எர்வின் வந்து வெளிப்படுத்தினாங்க. அந்த வெப்பத்தை தீர்மானிக்கிறது அந்த பொருளினுடைய ஹீட் கெப்பாசிட்டி வெப்பத்திறன் மற்றும் அந்த பொருளினுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை, இந்த ரெண்டு தான் அந்த பொருளினுடைய அந்த சப்ஸ்டன்ஸோடைய ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்ற அந்த அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அதை வந்து தீர்மானிக்குது அப்படின்றதையும் வில்லியம் எர்வின் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு இரும்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இரும்பினுடைய வெப்பத்திறன் அதையும் அதனுடைய வெப்பநிலை இதை ரெண்டையுமே வச்சு அந்த ஒரு இரும்பினுடைய அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட், அதாவது வெப்பத்தினுடைய முழு அளவு என்ன அப்படின்றத கண்டறிஞ்சிட முடியும் அப்படின்றது தான் வில்லியம் எர்வினுடைய கோட்பாடு. இப்போ இதை வந்து விளக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இது ரொம்ப எளிமையானது. ஏன்னா வில்லியம் எர்வினுடைய அந்த தியரியே வந்து ரொம்ப 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 எளிமையானதாகவும் ஆனால் ரொம்ப முக்கியமானதாகவும் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா C/T = Q அப்படின்னு அர்த்தம். C அப்படின்றது ஹீட் கெப்பாசிட்டியை குறிக்கும். அதே மாதிரி T அப்படின்னா டெம்பரேச்சரை குறிக்கும். Q அப்படின்றது அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்படின்றத குறிக்கும். இப்போ ஒரு இரும்பினுடைய வெப்பத்திறனானது இப்போ ஒரு 10 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதே சமயம் அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கணும். 10 × 100 இப்படி பெருக்குனா 1000 கிடைக்கும். அந்த 1000 தான் அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்படின்றத வில்லியம் எர்வின் வந்து தெரிவிச்சாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு இரும்பு இருக்குது. அந்த இரும்பினுடைய வெப்பத்திறனானது இப்போ 10 யூனிட்ஸாக இருக்குது. அப்போ அதனுடைய வெப்பநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸாக இருக்குன்னா இப்போ ரெண்டையும் பெருக்கி 1000 யூனிட்ஸ் 1000 யூனிட்ஸை வந்து கொண்டு வந்துட முடியும். அந்த 1000 அப்படின்றது தான் அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்படின்னு வில்லியம் எர்வின் வந்து தெரிவித்தாங்க. இதன் காரணமாக ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் வந்து அதனுடைய வெப்பநிலைக்கு ஏற்பவும் அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஏற்பவும் வெப்பத்தை வெளியிடவும் செய்யும், வெப்பத்தை உறிஞ்சிக்கவும் செய்யும் அப்படின்றத வில்லியம் எர்வின் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இரும்பினுடைய வெப்பத்தினுடைய அந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து 10 அப்படின்னு இருக்குது, 10 யூனிட்ஸ் தான். அப்போ அந்த வெப்பநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இப்போ ரெண்டையும் வந்து பெருக்குனா 1000 வந்து யூனிட்ஸாக வந்து கிடைக்கும், அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த சமயம் இப்போ வந்து அந்த இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி வந்து குறையுது, 10லிருந்து 5 மாறுது அப்படின்னா இப்போ அதனுடைய வெப்பம் வந்து இருப்பு வந்து அதை வந்து வெளியேற்றும். இப்போ வந்து ஒட்டுமொத்த இரும்பினுடைய வெப்ப இருப்பு வந்து 1000 யூனிட்ஸ். ஏன்னா அந்த இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி 10, அந்த இரும்பினுடைய வெப்பநிலை வந்து 100. ஸோ இதை ரெண்டையுமே பெருக்கிறனால அது மொத்தமாக வந்து 1000 அப்படின்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து ஒரு 10 அடுக்கு இருக்குது அப்படின்னா அந்த 10 அடுக்கில் 10 சின்ன சின்ன ஒரு பால்ஸ் வந்து வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து கெப்பாசிட்டி அப்படின்றது. இப்போ அதனுடைய கெப்பாசிட்டி குறையும் போது அந்த பாக்ஸில் வந்து 10 இடம் வந்து குறைஞ்சி அது 5 இடமா மாறுது அப்படின்னா அப்போ 5 பால்ஸ் வந்து வைக்க முடியாது, 5 பால்ஸ் வந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ அதே சமயம் அந்த 10 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 10 இடம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அது வந்து ஒரு 15 இடமா வந்து அப்படியே வந்து ஆகுது அந்த பாக்ஸ் அப்படின்னா ஏற்கனவே அதில் 10 பால்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக 5 பால்ஸ் வந்து அந்த ஒரு பாக்ஸை வந்து நிரப்புறதுக்கு தேவைப்படும். ஸோ இது மாதிரி தான் ஒரு இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி டெம்பரேச்சர் இதை அடிப்படையாக கொண்டு அது வந்து ஹீட்டை உள்வாங்கவும் செய்யும், அப்சர்வ் பண்ணவும் செய்யும், அது ரிலீஸ் பண்ணவும் செய்யும், வெளியிடவும் செய்யும் அப்படின்றது வில்லியம் எர்வினுடைய கோட்பாடு. இதை இப்போ வந்து புரியும். இப்போ வந்து ஒரு இரும்பினுடைய கெப்பாசிட்டி 10 யூனிட்ஸ், அந்த இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி 10 யூனிட்ஸாக இருக்கும்போது அந்த இரும்பினுடைய டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரியாக இருக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்து 1000 யூனிட்ஸாக இருக்குது. இப்போ சடனாக வந்து அந்த இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி வந்து 5 யூனிட்ஸாக வந்து குறையுதுன்னா இப்போ இந்த ஒட்டுமொத்த டெம்பரேச்சருடைய அந்த டிகிரி வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படியே வந்து தொடருதுன்னா இப்போ ரெண்டையும் பெருக்கணும். எப்படி வந்து 10 × 100 போடும்போது 1000 வந்ததோ அது மாதிரி 5 × 100 போடணும். ஏன்னா ஹீட் கெப்பாசிட்டி வந்து இப்போ 5 தான். ஸோ 5 × 100 போடும்போது 500 தான் வரும். அப்போ அந்த இரும்பினால் ஒட்டுமொத்தமாக
அதனுடைய அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து 500 யூனிட்ஸ் தான் வச்சுக்க முடியும். இப்போ ஏற்கனவே 1000 யூனிட்ஸ் இருந்தனால அப்போ மிச்சம் எவ்வளோ 500ல் 1000ல் 500 போச்சுன்னா மிச்சம் 500 இருக்குது. ஸோ அந்த 500 அந்த ஒரு வெப்பநிலையை வந்து அந்த இரும்பானது வெளியேற்றிடும். இப்போ இப்படியே வந்து இப்படி மாற்றிக்குவோம். இப்போ வந்து 10 யூனிட்ஸ் வந்து இரும்பினுடைய ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. 100 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த இரும்பினுடைய வெப்பநிலை இருக்குது. இப்படி இருக்கும்போது 1000 இருக்குது. அது ஒட்டுமொத்த அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட். இப்போ வந்து இந்த 10 அப்படின்ற இந்த யூனிட் ஆனது அப்படியே வந்து 20 மாறுது அப்படின்னா அப்போ இந்த ஹீட்டினுடைய ஓவர் யூனிட்ஸும் வந்து மாறுபடும், அதிகரிக்கும். எப்படின்னா இப்போ 20 இருக்கு ஹீட் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர் வந்து 100 இருக்கு. அப்போ 20 × 100 அப்போ வந்து 2000 அப்படின்னு மாறிடும். அப்போ ஏற்கனவே அந்த இரும்புல 1000 யூனிட்ஸ் ஆஃப் அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து மேலும் 1000 யூனிட்ஸை வந்து இருக்கும், அப்சர்வ் பண்ணி 2000 அதை வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து வில்லியம் எர்வினுடைய தியரி. இது வந்து ஹீட் கெப்பாசிட்டியில் மாறுபடுறதை வச்சு நான் சொன்னேன். அதே மாதிரி வெப்பநிலையில் மாறுபாடு ஏற்பட்டாலும் இது மாதிரி தான் நடக்கும். அது புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹீட் கெப்பாசிட்டி 10 யூனிட்ஸ் இருக்குது, வெப்பநிலை 100 இருக்கும்போது அது வந்து 1000 யூனிட்ஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த வெப்பநிலை இருக்கும், அதாவது ஒட்டுமொத்த வெப்பத்தினுடைய அளவு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த 100 டிகிரி செல்சியஸ் வந்து 50 டிகிரியாக வந்து குறையுது அப்படின்னா அப்போ 10 × 50 = 500 மாறிடும். அப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்த ஹீட்டினுடைய அளவு 1000, அதிலிருந்து 500 மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 500 இரும்பு ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து நடக்குது. இதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். இதுலேயும் இந்த கோட்பாடு வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்குது. எப்படின்னா இப்போ ரூமோடைய டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது அந்த ரூமில் ஏதாவது இரும்பு இருந்தது அப்படின்னா அந்த இரும்பினுடைய அந்த வெப்பநிலை வந்து அப்படியே அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரே வந்து ஏசிலாம் போட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னா அங்க இருக்கிற இரும்பும் வந்து அப்படியே வந்து குளிர்ந்து காணப்படும். ஸோ இது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்றது. இதுவும் வந்து இந்த இவருடைய தியரி, வில்லியம் எர்வினுடைய தியரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து வில்லியம் எர்வின் வந்து கொண்டு வந்தாங்க. நான் வெறும் இரும்பை வச்சு சொன்னேன். இது இரும்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் சின்ன சின்ன மாலிக்யூல்ஸில் வச்சு கூட மூலக்கூறுகளை பயன்படுத்தி கூட இது மாதிரி அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர் இதை பயன்படுத்தி அதனுடைய அப்சல்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி இந்த ஒரு கோட்பாட்டை தான் வில்லியம் எர்வின் வந்து வெளியிட்டாங்க. இது 1780களில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வில்லியம் எர்வினும் அது சார்ந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் கெமிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1780களுக்கு பிறகு இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் ராயல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இன்றைக்கு வரை இருக்கு. அது வந்து லண்டனை சேர்ந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படும். அது மாதிரி ஸ்காட்லாண்ட்லையும் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு அங்கிருந்த நிறைய விஞ்ஞானிகள் வந்து விருப்பப்பட்டாங்க, நிறைய மருத்துவர்களும் விருப்பப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் வில்லியம் எர்வினும் கூட. ஸோ இவங்க வில்லியம் எர்வின் வந்து நிறைய நபர்கள் கூட சேர்ந்து 1783 ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே வந்து ஒரு ராயல் சொசைட்டியை நிறுவனாங்க. அதனுடைய பேர் தான் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்றது. அது 1783 நிறுவப்பட்டது. ஸோ அதை நிறுவப்படுறதுக்கு காரணமாக இருந்த நிறுவனர்களில் ஒருத்தராக, ஃபவுண்டர்ஸில் ஒருத்தராக வில்லியம் எர்வினும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1783 அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாகவும் வில்லியம் எர்வின் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1783 வில்லியம் எர்வின் பெறாங்க. அதுக்கப்புறமா அதே 1783 ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற இவர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய, இவர் வாழ்ந்து வரக்கூடிய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய பிரசிடெண்டாக 2வது முறை இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1775 to 1777 வரைக்கும் ஒரு முறை வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோடைய பிரசிடெண்டாக இருந்தாங்க. இப்போ 1783 மறுமுறை 2வது முறையும் வில்லியம் எர்வின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெறாங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1785 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவி காலம் வந்து நிறைவடையுது. ஸோ வில்லியம் எர்வினும் வந்து அதை நிறைவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1786 காலகட்டத்தில் கிளாஸ்கோவில் இவருடைய கிளாஸ் ஒர்க்ஸ், அதாவது அந்த ஃபேக்ட்ரி, அந்த கண்ணாடி தயாரிப்பு ஃபேக்ட்ரி, அதை வந்து மிகப்பெரிய அளவில் வில்லியம் எர்வின் வந்து கொண்டு போனாங்க. இவருடைய வேதியியல் ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்ணாடி உற்பத்தியோடைய ப்ராசஸில் செயல்முறை, அதாவது கிளாஸ் மேனுஃபேக்சரிங்
மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஒரு கண்ணாடி வந்து எப்படி தயாரிக்கப்படணும் அப்படின்ற அந்த செயல்முறை, அதை வந்து இன்னும் எப்படி வந்து செலவு குறைவாகவும் ரொம்ப எஃபிஷியண்டாகவும் ரொம்ப வேகமாக அந்த கண்ணாடிகளை தயாரிக்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறைய மேம்பாடுகளை வில்லியம் எர்வின் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1787ஆம் ஆண்டு வில்லியம் எர்வின் வந்து ஒரு கொடுமையான ஒரு ஃபீவர்னால காய்ச்சல்னால பாதிக்கப்படுறாங்க. அது எதனால் ஏற்பட்டது, அது என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. இருந்தபோதும் அது ரொம்ப கொடிய ஒரு காய்ச்சலாக இருந்தது. இதனால் வில்லியம் எர்வினுடைய உடல்நிலையும் படிப்படியாக மோசமடைஞ்சது. இறுதியாக அதே 1787ஆம் ஆண்டு ஜூலை 9 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 43-44 வயதிலேயே வில்லியம் எர்வின் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1787 ஜூலை 9 அன்னைக்கு இவருடைய 43-44 வயதில் வில்லியம் எர்வின் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் 43-44 வயது அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் பிறந்தது 1743 அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஆனால் இவர் பிறந்த மந்த்தும் டேட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. இதனால் இவர் இறந்த அந்த ஒரு ஜூலை 9 அப்படின்ற அந்த மாசத்தையும் அந்த தேதியையும் வச்சுக்கிட்டு இப்போ 1743 வந்து பார்த்தோம்னா, இப்போ இவர் வந்து 1743 ஜூலை 9க்கு பிறகு பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 43. ஒருவேளை அந்த 1743ஆம் ஆண்டு ஜூலை 9க்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 44. இதனால தான் அந்த 1743 இவர் எப்போ பிறந்தார் அப்படின்ற உறுதி செய்யப்படாதனால தான் இவர் இறக்கும்போது இவருக்கு 43-44 வயது இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1787ஆம் ஆண்டு ஜூலை 9 அன்னைக்கு கிட்டத்தட்ட வெறும் இவருடைய 43-44 வயதிலேயே வில்லியம் எர்வின் வந்து இறந்து போயிடுறாங்க. வில்லியம் எர்வின் இறந்ததுக்கு அப்புறமா வில்லியம் எர்வினுடைய மகனான இன்னொரு வில்லியம் எர்வின், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1800கள் காலகட்டத்தில் வில்லியம் எர்வினுடைய கெமிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸோடைய கலெக்ஷன்ஸ், அதை 1805ஆம் ஆண்டு நிக்கல்சன்ஸ் ஜேர்னல் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி அதில் வந்து வெளியிட்டு வில்லியம் எர்வினுடைய அந்த தியரி, அந்த கோட்பாடு, அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பற்றி அவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அடுத்து அவர் 1806ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பர்க், அவருடைய அப்பானாலையும் நிறுவப்பட்ட அதனுடைய ஃபெல்லோவா அவரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி 1811 மே 23 அன்னைக்கு வில்லியம் எர்வினுடைய மகனான வில்லியம் எர்வின் அவரும் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 35 வயசுலேயே வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் எர்வினுடைய மனைவியான கிரேஸ் ஹாமில்டன் எர்வின் அவங்களும் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் வில்லியம் எர்வினுடைய பர்சனல் லைஃப். வில்லியம் எர்வினுடைய மகன் ஒரு ஃபிசிஷியன், மருத்துவராக தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வில்லியம் எர்வின் வந்து கெமிஸ்ட்ரியில் ஆற்றின இவருடைய பங்களிப்பு, இதுக்காக நிறைய பேர் இவரை வந்து போற்றி இருந்தாங்க. குறிப்பாக வந்து டொனால்ட் கால்ட்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து வில்லியம் எர்வினுடைய தியரி அது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டாகவும் இம்பேக்ட் கொடுக்கக்கூடியதாகவும் இவருடைய தியரி இருக்குது அப்படின்றத அவர் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வில்லியம் எர்வின் வந்து கடைசி வரைக்கும் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியல் பேராசிரியராக இவர் இறக்கும் வரை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டஸ்ட்ரியில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ இவருடைய டீச்சிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜார்ஜ் கிரக்ஹோன் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து வில்லியம் எர்வினுடைய டீச்சிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அது வந்து எருடிஷனாக இருக்கும், அதாவது அது வந்து மிகப்பெரிய அளவில் புலமை வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி இவருடைய அந்த ஒவ்வொரு விரிவுரைகளும் இவர் கற்பிக்கக்கூடிய பாடங்கள் அதெல்லாமே வந்து இவருடைய திறன் வந்து செகிசிட்டியாக புத்திசாலித்தனமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா இவருடைய எக்ஸ்பிளானிட்டரி வந்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பிளானிட்டரி பவராக இருக்கும் அப்படின்னு அந்த ஜார்ஜ் கிரக்ஹோன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வில்லியம் எர்வின் இறந்த பிறகு இவருடைய கான்ட்ரிபியூஷன் அது வந்து ஆராய்ச்சியில் இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கற்பித்தலில் இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இவர் வாழ்ந்த குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் எர்வின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.